பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், தேவனுடைய எல்லையில்லாத கிருபை நம் ஒவ்வொருவரையும் அவர் வருகை மட்டும் நிரப்பி ஆளுகை செய்வதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் எதுக்காக வேதம் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்ப்போம். பிரியமானவர்களே, வேதம் கர்த்தர் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை எதனால நம்ம வாசிக்கணும்? நம்ம நீதிமானாக நம்ம இருக்கிறோம், நம்ம யாருக்கும் அநியாயம் பண்ணலை, நம்ம எதுவும் பாவம் பண்ணலை. இந்த வேதத்தை நாம் ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக பேருக்கு மனசில் டவுட் இருக்கும். இன்றைக்கு ஏன் அதை வாசிக்கணுன்ற அந்த காரணங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 1வது அதிகாரம் 1 எழுதியிருக்கு, பாவிகளின் வழியில் நில்லாமலும் அநியாயக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும்னா, அதை வாசித்துக்கிறது இல்லை, அதை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தியானிக்கணும். தியானம்னா என்ன? இப்போது சும்மா கண்ணை மூடி இறைவனை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு மனசை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தியானம் சொல்லுவாங்க. நமக்கு தியானம் அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க வேண்டும். இப்போது ஒரு வசனம் போட்டிருக்கு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கி இருந்தால் அதை பிடுங்கி எரிந்து போட்டு விடு, நீ ஒத்த கண்ணனோடு நீ பரலோகத்தில் பிரவேசிக்கலாம். அதாவது நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் இப்படி இருக்கிறது நலம்னு போட்டிருக்கு. அப்போ அதை படித்த உடனே என்னடா இப்படி போட்டிருக்கே, அப்போ கண் இடரல் உண்டாக்கினால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நமக்கு நம்ம பார்க்குற பார்வையில் நம்ம கண்ணில் நம்ம இடர்றோமா? ஒருவேளை ஒரு புஸ்தகத்தை பார்க்கும்போதோ, இல்லை ஒரு பெண்ணினோட படத்தையோ, இல்லை ஒரு ஆணினோட படத்தையோ நாம் திடீர்னு நம்ம பார்க்கும்போது நம் கண் இடரல் உண்டாகுதா? ஏதோ ஒன்று திருப்பி பார்க்கும்படியாய் ஒரு அழகான ஒரு பெண் போகிறா, திருப்பி பாரு அப்படின்னு சொல்லி நம் கண் இச்சையை தூண்டுதா? இல்லை நம்ம டிவி நம்ம செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம், இப்படி நம்ம மூவ் பண்ணும்போது வேற ஒரு விஷயம் வருது, உடனே அதுக்குள்ளே நம்ம அப்படி இது நல்லா இருக்கே அதுக்குன்னு தானாக உள்ளே போயிட்டு அதுலேயே நம்ம மாட்டிக்கிறோமா? இப்படி நம்மை நாம் நிதானித்து அறிகிறது தான் தியானம். தியானம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்ம ஏழைகளுக்கு இருதயத்தை அடைச்சிக்கிறோமா? நம்மளால் என்ன முடியுது? நம்ம செய்கிறோமா? இப்படி நாம் நினைத்து தியானம் பண்ணி தியானித்து, ஆண்டவர் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நாம் தியானிக்க வேண்டும். இப்போ நம்ம தாவீதை பார்க்குறோம். தாவீது அந்த சிங்கத்தில் அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத்தை எப்படி ஜெயிச்சான்னா, இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறான். அப்போ அந்த விஷயத்தை நம்ம படிக்கும்போது, அப்போ அவன் வெளியில் போட்டிருக்க அவ்வளோ பெரிய தலையில் போட்டிருக்க சீரா, அந்த தலைப்பாகை, நெஞ்சில் போட்டிருக்க மார்க்கவசம், தோளில் எல்லாம் போட்டிருப்பாங்க இங்கே, அப்போ கையில எல்லாம் முக்கால்வாசி கைக்கு, ஏன்னா உடம்புல அதெல்லாம் படக்கூடாது, அம்பு படக்கூடாதுன்ற வகையில் போட்டிருக்கான். இவ்வளவு மறைச்சி நிற்கும்போது ஒரு குட்டி பையன், அதாவது யானையும் பூனையும்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு 2 பேருக்கும் சண்டைன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போது இந்த குட்டி பையன் அவனை எதிர்த்து போகும்போது அவன் ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு கவசம் கூட போடலை, அவன் உடம்புல இது போடலை, இந்த போர் வீரர்கள் அணிவழிக்கிற இது போடல, கையில் பெரிய ஈட்டி வச்சிருக்கல. அவன் அவ்வளோ பெரிய அந்த அவன் கையில் வச்சிருக்கிற ஈட்டியை தூக்க முடியாதான். வெண்கலத்தை பொடி போட்டு அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஈட்டியான். அந்த ஈட்டியை பலசாலி தான் தூக்கி வீச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்போடு வந்த ஒருவனை ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான்? ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வந்தவன் இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி ஒரு சின்ன கல்லை அவன் மேலே எரியும் போது, கவன் கல்லை எரியும் போது, அது பாருங்கள் எல்லா இடமும் மூடி இருக்கா, கரெக்டாக அந்த நெத்தி பொட்டில் போய் அவனுக்கு பட்டிருக்கு. அங்கே தான் அவனுக்கு ஓட்டம் இருந்திருக்கு, எல்லாம் மூடியிருக்கான். இந்த பாருங்கள், இந்த கண்ணை விட்டு இங்கே மூக்கு உடம்பெல்லாம் இங்கெல்லாம் மூடியிருக்கு, தலையெல்லாம் மூடியிருக்கு, இப்படி கவசம். ஆனால் அந்த குட்டி இடத்துல அந்த மிச்சமான அந்த ஓட்டையில் அவன் போட்ட கல் போய் அவனுக்கு பட்டு, எதிர்பாராமல் அந்த பொட்டில் பட்டவொடனே அவன் பொட்டுன்னு கீழே விழுந்துடுறான்.
கீழே விழுந்த அடுத்த செகண்டில் இவர் மேகமாக மேலே ஓடி போய் இவர் என்ன பண்ண, இவர் கையிலலாம் எதுவும் இல்லை, அவனோட ஈட்டியவே தூக்க முடியாமல் தூக்கி அவனையே சாகடிச்சிடுற ஒரு இதை பார்க்குறோம். அப்போது இந்த பையன் சொன்ன வார்த்தை, தாவீது சொன்ன வார்த்தை, நீ நிந்திக்கிற தேவனாகிய கர்த்தரின், சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கர்த்தரின் நாமத்தில் அவன் ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தோல்வியில் இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கணும், இந்த வேதங்களை படிக்கும்போது நம் வாழ்க்கையில் அப்போ எதுக்கு தோல்வி வந்தது, அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெயம் எடுக்கலாமேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் முழுமையாக நம்பி விசுவாசிக்கும் போது, உறுதியாய் நம்பும்போது, விசுவாசம் என்பது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, ஆனால் உறுதியாக நம்புகிறோம், அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் எதை மேல் வைக்கிறோம், நம்மளுடைய பதவி, நம்மளுடைய பட்டம், நம்மளுடைய ஆள்பலம், நம்மளுடைய செல்வாக்கு, இதல்ல, இயேசு என்ற நாமத்தின் மீது. ஒருத்தவங்க சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாருப்பா, இதுதான் அவர் மீது நாம் வைக்கும்போது நிச்சயமாக அந்த காரியத்தில் நாம் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. இதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு இதற்குத்தான் நாம் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசித்தாதான் நன்மை எது, தீமை எது, தவறு எது, உண்மை எது, பொய் எதுன்றதை நமக்கு தெரிகிறது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, நாம் யாருன்றதை நமக்கு உள்ளத்தை காட்டுகின்ற ஒரு மாய கண்ணாடின்னு சொல்லலாம். அது ஒரு கண்ணாடி. நான் மாய கண்ணாடின்ற தலைப்பில் ஒரு குட்டி வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கேன். அதாவது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வரும். அது எப்படி நமக்கு தெரியும்? மனுஷங்க பார்த்தாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். அப்போது நம்ம பைபிள் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம யார், நம்ம எப்படி இருக்கோம். அதை வாசித்தால் தான் நமக்கு புரியும் பிரியமானவர்களே. நாம் பாவத்தினால் நம்ம இருந்தோம்னா ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். அதுதான் வேதத்தில் போட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளையும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களையும் இந்த பிசாசானவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துலேயும் விட்டுருவான், பைபிளை மாத்திரம் படிக்க விட மாட்டான், பைபிளை மட்டும் தொட விட மாட்டான். அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சேவை செய்வாங்க, என்ன வேணா இருப்பாங்க. ஆனால் கையில் வேதத்தை எடுக்க விடும். ஏன்னா தேவனோட சித்தத்தை அறிஞ்சிருவாங்க, அபிஷேகத்தை பெற்றுவாங்க, இவங்க தேவனுக்கு சாட்சியாக நின்றுவாங்க. இவங்கள வாழ்க்கையில் தோற்கடித்து நம்ம வழியில் நரகத்துக்குள்ளே தள்ளணுன்றதுல அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான். அப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களை வேதத்தை வாசிக்க விட மாட்டான், அதை தொடவே விட மாட்டான். அவங்களுக்குள்ள ஒரு சுய இதை கொண்டு வந்துடுவான். நம்மளாம் நல்லா தான் இருக்கோம், இப்போ என்ன பைபிள் படிக்கலைன்னா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுவான். அது மாத்திரம் இல்லை, அநேக வாலிப பிள்ளைகள் அந்த வேதத்தை வாசித்தாங்கன்னா தேவன் அவங்களோடு பேச ஆரம்பிச்சிருவார். அப்படி பேச ஆரம்பித்தா தன்னை ஒப்பு கொடுத்துருவாங்கன்ற பயத்தில் பிள்ளைகளை தொட விட மாட்டான். அவன் ரொம்ப, அதாவது இந்த விஷயத்தில் அவன் பலசாலி. வேதத்தை வாசிக்காதபடி மனிதர்களை தடுப்பதில் அவன், பிசாசானவன் வல்லவன். உண்மையில் இயேசு கிறிஸ்துவே மலை மேலே, அது 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டவரையே போய் அவன் நீ வந்து பாருன்னு பேசுகிறானே, உங்களை என்ன ஏமாத்திரம் பண்ணுவான். அதனால தான் என்ன நடந்தாலும் நாம் கரங்களில் வேதத்தை எடுப்பவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவு போல தோன்றுவதெல்லாம் நிறைவாய் மாறிவிடும். வேதத்தை கையில் எடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஜனங்கள் திருப்தி அடைவான். போதும். நம்ம வாழ்க்கையில் எதுக்கு தெரியுமா போதும்னு சொல்லுவோம்? சாப்பாட்டுக்கு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். யாருனாலும் நீங்கள் தின்னுக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு வேளை? இல்லை, ஒரு ஸ்டேஜில் போதுடுவோம். ஆனால் மற்ற விஷயங்களில் போதும்னு சொல்ல மாட்டோம். துணி எடுத்தாலும், நகை எடுத்தாலும், பணம் சம்பாதிச்சாலும் இது போதும் அப்படின்னு என்றைக்கு நமக்குள்ளே தோணும்? வேதத்தை வாசித்தால் தோணும். ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்ப்பதும் இல்லை, இவைகளுக்கெல்லாம் பரமபிதா பிழை போட்டுக்கிறாரே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே நம்மளோடு பேசுவார். நிச்சயமாக பிரியமானவரே, அவர் பேசுகின்ற தெய்வம். வேதத்தை ஏன் வாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். மனுஷங்களோட நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளவோ நேரம் கொடுக்குறோம். மணிக்கணக்காக ஃபோனில் பேசுகிறோம், நாள் கணக்காக நம்ம மற்றவங்களோட உறவாடுறோம், பேசுகிறோம், மீட்டிங் போட்டு மணிக்கணக்காக பேசுகிறோம். ஆனால் தேவனோட நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோம்?
நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் தேவனோட பேசுகிறீங்க. ஆனால் அவர் உங்களோட பேசுகிற நேரம் தான் வேதம் வாசிக்கிறது. தேவன் உங்களிடத்தில் பேசாத படிக்கு யார் தடை செய்வான்னா, சாத்தான் உங்களை தடை செய்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் கைகூப்பி கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்றைக்கு அந்த சாத்தான் இருந்து விடுதலையாகுங்க. தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அவர் சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ.